இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதரர்களே, இந்த திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளின் நாளை நாம் நினைத்து பார்க்கின்றோம், சிறப்பிக்கின்றோம். புனித திருமுழுக்கு யோவான் ஒரு அற்புதமான பிறவி. எலிசபெத்துக்கும் சக்கரியாவுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் சக்கரியாவையும் எலிசபெத்தையும் தேர்வு செய்து அவர்களுக்கு ஒரு அற்புதமான மகனாக பிறக்கின்றார். முதிர்ந்த வயதில் திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பணி என்ன? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா வருவதற்கு முன்பாக அவர் மக்களை தயார் செய்வதற்காக இறைவன் திட்டமிட்டு அவரை கருவிலிருந்து உருவாக்கினார். அவர் பாலைநிலத்திற்கு சென்றவராக, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பவராக, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று கூற, இதோ நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின் வரக்கூடிய நபர் ஆவியானவராலும் அவருடைய இரத்தத்தாலும் திருமுழுக்கு கொடுப்பார். இதுவும் இங்கு இருக்கக்கூடிய நபருடைய அந்த மெசியாவுடைய மிதியடிவாரை கூட கலட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்ற அவ்வளவு ஒரு தாட்சியோடு பணிவோடு ஆண்டவருக்கு முன் வந்தவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான். பிரியமான சகோதர சகோதரரே, இங்கு என்ன நடக்கின்றது? இவருடைய போதனையையும் மற்றும் திருமுழுக்கு பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். ஏரோது பயப்படுகிறார். மற்றும் எரோதியா இரக்கமற்றவராக, இந்த எரோதியா உடல் பசியையும் அதிகார பசியையும் கொண்டவராக ஒரு நல்லவரை தன்னுடைய ஆசைக்காக கொன்றளித்தார் என்றால் அது மிகையாகாது. அதுவும் தன்னுடைய மகளை பயன்படுத்தி ஏரோதுடைய பிறந்த நாளின் போது நடனமாட சொல்லி அந்த ஏரோது குடிபோதையிலே மூப்பர்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக அவர் ஆணையிடுகின்றார். அவருடைய நடனத்தில் மயங்கி, அவருடைய கவர்ச்சிகள் மயங்கி, அவருடைய அந்த ஒரு போதைக்கு அடிமையாகிய ஏரோது என்ன சொல்கிறார்? நீ எதை கேட்டாலும் உனக்கு தருகிறேன், ஏன் என்னுடைய அரசவையில், என்னுடைய அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு கொடுக்கிறேன் என்று குடி மதி கெட்டவனாக ஏரோதை மாற்றிவிட்டது. அதை எரோதியா பயன்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருமுழுக்கு யோவானுடைய தலை உடனடியாக வெட்டப்பட்டு ஒரு தட்டில் எடுத்து வரப்படுகிறது. மகளிடம் கொடுக்க அந்த மகள் தன்னுடைய தாய் எரோதியாவிடம் கொடுக்கின்றார். காரணம், ஏரோது தன்னுடைய சகோதரரான பிலிப்புவின் மனைவி இந்த எரோதியாவை சேர்த்து வைத்துக் கொண்டார். ஆண்டியானாலும் அரசனானாலும் தவறு தவறுதானே, குற்றம் குற்றம்தானே. நீ ஒரு அரசனாக இருந்து கொண்டு அடுத்தவருடைய மனைவியை நீ கவர்ந்து கொள்ளலாமா அல்லது வைத்துக் கொள்ளலாமா? இப்படி தாறுமாறான வாழ்க்கை வாழலாமா? நீ முன் உதாரணம் உள்ள வாழ்க்கையிலவா வாழ வேண்டும்? நீ இந்த நாட்டினுடைய மன்னர் அல்லவா? இந்த மன்னர் மற்றவர்களுக்கு, மற்ற இளைஞர்களுக்கு நீ பாடம் புகட்டக்கூடிய நபர் அல்லவா? நீ எப்படி இப்படி நடக்கலாம்? நீ செய்வது தவறு என்று பாலைவன இறைவாய்க்கிற திருமுழுக்கு யோவான் கர்ச்சித்தார், அதை அறிவித்தார், கூக்குரலிட்டார். ஆகையால் தான் ஏரோது திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தார். புனித திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூறக்கூடிய நாளை ஏன் திருச்சபை வைத்திருக்கின்றது? பழைய ஏற்பாட்டில் கடைசி இறைவாக்கினாக திருமுழுக்கு யோவான் கருதப்படுகிறார். இந்த இறைவாக்கினர் ஆண்டவருக்காக, உண்மைக்காக, நீதிக்காக, கண்ணியத்திற்காக தன்னுடைய உயிரையும் அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று பேசக்கூடிய அப்படிப்பட்ட நபராக இந்த நாளிலே காட்சி கொடுக்கின்றார் திருமுழுக்கு யோவான்.
பிரியமான சகோதர சொல்லே, இந்த திருமுழுக்கு யோவான் வழியாக நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு என்று சொல்லக்கூடிய நபர்களாக நாம் வாழ வேண்டும். நம்ம நிறைய நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். லூக்வாம் என்று சொல்வார்கள். வெதுவெதுப்பான தண்ணீரை போல, மதில் மேல் இருக்கக்கூடிய பூனையை போல இட்டும் ஜம்ப் பண்ணலாம், இட்டும் ஜம்ப் பண்ணலாம். இப்படியாக ஒரு நிலைப்பாடு இல்லை. நினைத்தது பேசுவது, முகத்தை பார்த்து பேசுவது, அல்லது முகஸ்துதியை பார்த்து பேசுவது, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது, அல்லது மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக இல்லாத பொல்லாதை பேசுவது, ஆள் பார்த்து பேசுவது, பச்சோந்தித்தனமாக நடந்து கொள்வது, இவை அத்தனையும் ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியங்கள், ஒவ்வாத செயல்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், பிடிக்காத செயல். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. பிள்ளைகள் தவறு செய்கிறார்களா? இது தவறுதான். அந்த தவறுக்காக அதை சுட்டி காட்ட நான் திருமுழுக்கு யோவானை போல நான் துணிந்து விட்டேன். சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. நான் சும்மா பேசுவதற்காகவும், அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும், அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் நான் எதையும் பேச மாட்டேன், செய்ய மாட்டேன், முடிவெடுக்க மாட்டேன் என்ற ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுதான் இன்றைய நாளுடைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருமுழுக்கு யோவான் அப்படிப்பட்ட ஏரோது மன்னரையே அவர் கேள்வி கேட்டார், சிறைவாசம் சென்றார், தன்னுடைய உயிரையும் அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, மறைசாட்சியாக மடிந்தார். பிரியமான சகோதரர்களே, உண்மைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் கட்டுப்பாடுக்கும் கற்புக்கும் நன்னயத்திற்கும் பேறு பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட. தந்தை இறைவா, தர்மையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு வயதிலிருந்தே திருமுழுக்கு யோவானை மனமாறுகள் நற்செய்தி நம்புங்கள் என்று உமக்கு முன்பாக நீர் அனுப்பினீர். நீர் வந்தபின் இவர்தான் மெஸ்ஸியா என்று சுட்டி காண்பித்தார். அது மட்டுமல்ல, இவருடைய மிதியடிவாரை கூட நான் தொடுவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னார். அப்பா தகப்பனே, அப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவானுக்கு நீர் கொடுத்த நற்சான்றிதழ் இவரை போல நான் கண்டதில்லை என்று கூறினேன். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ இதுவரையில் கண்டால், நீ இருவதையில் காணாத மகனாக மகளாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வு வாழ, அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ, அப்படிப்பட்ட நேர்மையான உண்மையான கண்ணியம் கட்டுப்பாடோடு கற்புள்ள வாழ்வு வாழ, யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான் என்று சுட்டி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும், அந்த ஒரு அதிகாரத்தையும், அந்த ஒரு ஆர்வத்தையும், அந்த ஒரு உத்வேகத்தையும், அந்த ஒரு தைரியத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.